வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சயின்ஸ் லெசன் 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பற்றி வருது அப்படின்னா, ஹார்ட்டு, பிளட்டு எப்படி எல்லா இடமும் சுற்றி வருது, இதை பற்றி தான் இது பார்க்க போகிறோம். இன் தி சிஸ்டம் பிளட் இஸ் சர்க்குலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ட் டு எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. இந்த சிஸ்டத்தில், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில், அதாவது ஆக்சிஜனும் நியூட்ரியன்ட் சத்துக்களும் உடம்புல உள்ள எல்லா இடத்துக்கும் பிளட்டு மூலமாக தான் போகுது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஹார்ட், பிளட் வெசல்ஸ், ஹார்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹார்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் அவர் பாடி. நமக்கு ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஹார்ட் இஸ் ஏ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். ஹார்ட் வந்து ஒரு ஹாலோ, அதாவது உள்ளே எம்டியாக தான் இருக்கும், அது சதையாலான ஒரு ஆர்கன். இட் இஸ் சம்வாட் கோனிக்கல் இன் ஷேப். இது வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. இட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்ப்ரெயின். இந்த ஹார்ட் வந்து டபுள் வால்டு மெம்ப்ரெயின், அதாவது ஹார்ட்டை சுற்றி 2 தோல் மூடி இருக்குது. அந்த தோலுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிகார்டியம். அந்த டபுள் வால்டு மெம்ப்ரெயின் கால்டு பெரிகார்டியம். ஹார்ட்டை சுற்றி 2 தோல் மாதிரி ஒரு லேயர் மூடி இருக்குது. அந்த 2 லேயருக்கு பேர் தான் பெரிகார்டியம். த ஸ்பேஸ் பிட்வீன் த மெம்பரேன் இஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். த ஸ்பேஸ் பிட்வீன் த மெம்பரேன்ஸ் இஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அந்த டபுள் வால்டு மெம்பரேனுக்கு இடையில அதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து டபுள் வால்டு மெம்ப்ரெயினுக்கு பேர் பெரிகார்டியத்துக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸில் ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த லிக்யூடுக்கு பேர் என்னென்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அது தண்ணி போல் ஒரு லிக்யூடு அந்த 2 தோலுக்கு இடையில இருக்கும். அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ப்ரொடெக்ட் த ஹார்ட். அது நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஹார்ட்டை பாதுகாக்குது ஃப்ரம் ஷாக்கு, அதிர்ச்சிகள்லேருந்து நம்ம ஹார்ட்டை பாதுகாக்கிறது தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன். ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த தரோசிக் சேம்பர். ஹார்ட் வந்து தரோசிக் சேம்பர், அதாவது மார்பு கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது. இன் பிட்வீன் த டூ லங்ஸ், அதாவது 2 லங்ஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில். இந்த 2 லங்ஸுக்கு இடையில ஹார்ட் வந்து எலும்பு கூட்டுக்கு மத்தியில் பாதுகாப்பாக இருக்குது. இதுதான் ஹார்ட்டோட படம். இந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் என்ன செய்கிறாங்கன்னா 4 சேம்பர்ஸாக பிரிக்கிறாங்க. த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 சேம்பர்ஸ். 2 அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு ஏட்ரியா ஆர் ஆரிக்கிள்ஸ். சிங்குலர் ஏட்ரியம், அதாவது இந்த ஹார்ட்டை 4 பிரிக்கிறாங்க. மேலே இருக்கிற 2 சேம்பர்ஸ்க்கு பேர் ஏட்ரியா அல்லது ஆரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிளாக தனித்தனியாக ஒன்று சொல்லும்போது ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லோயர் திக்கர் சேம்பர்ஸ் ஆர் கால்டு வென்ட்ரிக்கிள்ஸ். கீழே 2 சேம்பர்ஸ் இருக்கும், அந்த சேம்பர்ஸ்க்கு பேர் வென்ட்ரிக்கிள்ஸ். த அப்பர் அண்டு லோயர் சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் செப்பரேட்டட் பை எ மஸ்குலர் வால். இந்த மேலே உள்ள அப்பர் சேம்பர்ஸ் ஆரிக்கிள்ஸும் கீழே உள்ள லோயர் சேம்பர்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸையும் மத்தியில் ஒரு வால் மாதிரி சுவர் மாதிரி பிரிக்கும். அந்த சுவருக்கு பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். அந்த சுவருக்கு பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். ஏன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலையும் பிரிக்கிறதுனால இது பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் செப்டம். The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body. அதாவது deoxygenated blood அப்படின்னா அசுத்தமான ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பிளட்டை அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஆக்சிஜன் இல்லைன்னா அப்போ எப்படி அசுத்தமாகும் அப்படின்னா, அதில் நிறையா ஆக்சிஜன் தவிர மற்ற பொருட்கள், வேஸ்ட்டு பொருட்கள் நிறையா இருக்கும்.
அது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் ரிசீவ்ஸ். அந்த ரைட் சைடு ஹார்ட்டு தான் வந்து அந்த அசுத்த ரத்தத்தெல்லாம் வாங்கிக்குது. திரும்ப என்ன செய்யணும், உடம்புலேருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்து வந்தும் ரைட் சைடில் அசுத்த ரத்தத்தை கொண்டு சேகரிக்குது. அடுத்து பாருங்கள், the left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps into different parts of the body. இந்த ரைட் சைட் பார்த்தோம் அசுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லை, அது அங்கேருந்து சுத்தப்படுத்தி வெளியே அனுப்பும். இப்போ சுத்தமான ரத்தம் எங்கே வருது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அது உடம்பு ஃபுல்லாக எல்லா இடமும் கொண்டு போகுது. அசுத்த ரத்தத்தை கொண்டு வருது, திரும்ப சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு போகுது. இதுதான் இந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு வேலையை ஹார்ட்டு செய்யுது. அடுத்ததாக பிளட்டு, ரெண்டாவது பகுதி சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தோம். பிளட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா. பிளட் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ட், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்டு ஹார்மோன். பிளட்டு எதெல்லாம் கடத்தி கொண்டு போகும்னா நியூட்ரியன்ஸ் சத்துக்களை கொண்டு போகுது, ஆக்சிஜனை கொண்டு போகுது, அடுத்தது வேஸ்ட்டையும் கொண்டு போகும், அடுத்தது ஹார்மோன்ஸ், நம்ம நிறைய கிளாண்ட்ஸ் மூலமாக சுரக்கிற ஹார்மோன்ஸையும் இந்த பிளட்டு தான் எல்லா இடத்துலேருந்து சர்க்குலேட் பண்ணி கொண்டு வருது. அடுத்ததான் த வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட். நம்ம ஒரு நல்ல முதிர்ந்த மனிதருக்கு நார்மலாக கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்லாமல் கொஞ்சம் பெரியவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷங்களுக்கு உடம்புல எவ்வளோ பிளட் இருக்குமா பாருங்கள், 4 to 5 லிட்டர் இருக்குமா, 4லேருந்து 5 லிட்டர் பிளட் இருக்குமா. இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல். இந்த பிளட்டு தான் நமக்கு வந்து வாட்டர் லெவலையே ரெகுலேட்ஸ் பண்ணுது. அடுத்ததாக பாடியோட டெம்பரேச்சரையும், இந்த ரெண்டையும் ரெகுலேட் பண்ணுற வேலை யாரோட வேலை அப்படின்னா பிளட்டோட வேலை தான். blood is pumped throughout the body by the heart. blood வந்து உடம்பு ஃபுல்லாக ஹார்ட்லேருந்து பம்பாகி உடம்பு ஃபுல்லாக எல்லா இடமும் போகும்போது சத்துக்கள், ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக்ஸ் ஆக்சிஜன் அகெயின். இருக்கிற ஆக்சிஜனை கொண்டுட்டு போய் செல்ஸு டிஷ்யூக்கு கொடுக்குது, திரும்ப தேவைப்படும் போது லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வருது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது blood vessels. blood vessels consist of arteries and veins. blood vesselsல ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து arteries, இன்னொன்று veins. arteries carry oxygenated blood. நம்ம எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சுமக்கும்போது பல்மனரி ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதுனா இது ஒன்று மட்டும், எல்லா ஆர்டரிஸும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகும், எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகும் ஹார்ட்லேருந்து. அதே மாதிரி வெயின்ஸ் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் சுமந்துட்டு போகும். அதே இது பல்மனரி வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகும். இது மட்டும்தான் முக்கியமான கொஸ்டின் கூட, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். There are some animals like lobsters and crabs that have blue blood. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் சமைக்கும்போது சில அனிமல்ஸ் இறால் நண்டுலாம் சமைக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதோட உடம்புல பிளட்டு ரெட் கலரில் இருக்காது, அந்த பிளட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இறால் அம்மா கழுவும்போது பாருங்கள், இறாலோட உடம்புலையும் நண்டு சமைக்கும்போது அதோட உடம்புலையும் ப்ளூ கலரில் இருக்கிறது தான் அதோட பிளட்டு. அடுத்ததாக காக்ரோச் ஹேஸ் கலர்லெஸ் ஆர் ஒயிட் பிளட்டு. இப்போ காக்ரோச் அடிச்சிங்க, அதை பிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பிளட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலராக இருக்கும், அதாவது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம், இது ஆக்டிவிட்டி 2. லொக்கேட் யுவர் பல்ஸ் பாயிண்ட் எய்தர் ஆன் ரிஸ்ட் ஆர் நெக்கு. உங்களோட பல்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு என்ன செய்யுங்கன்னா உங்கள் பல்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்ஸ் அப்படின்னா அதாவது பிளட் கவுண்டிங், நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குதுன்னு நம்ம தொட்டு பார்த்தா தெரியும், லேப்டாப்னு அடிக்கும்ல, அதுதான். பிளேஸ் யுவர் ரைட் இண்டெக்ஸ் ஆன் த மிடில் ஃபிங்கர். அதாவது
வலது கையோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் அதை எடுத்து வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரலையும் நடு விரலை எடுத்து இடது கையோட மணிக்கட்டில் வச்சு அமைக்கி பார்த்திங்கன்னா அதில் என்ன செய்யணும்னா அதில் இந்த நாடி துடிப்பு சரியாக தெரியும். அதை நீங்கள் ஒரு 15 செகண்டுக்கு கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதை வச்சு 1 மினிட்டுக்கு எத்தனை தடவை அடிக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். திஸ் ஷோஸ் ஹவு many டைம்ஸ் த ஹார்ட் பீட்ஸ் இன் 1 மினிட். இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பிளட்டு துடிக்கிறது நல்லா தெரியும். இதை வச்சு நம்ம பிளட் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் பல்ஸ் பார்க்குறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி. நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே அனுப்புறதுக்கு பேர் தான் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். அதோட வேலையே இதுதான். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம்னு சொல்லுவாங்க. இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். அதாவது இது நம்ம உடம்புல உள்ள வாட்டர் லெவலையும் ரெகுலேட் பண்ணுது. அடுத்ததாக எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள மினரல்ஸ், அதாவது கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இது எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்குதா, தேவையில்லாமல் எக்ஸஸாக இருந்தால் வெளியே அனுப்புறது, இதுதான் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம உடம்புல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே அனுப்பிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எலக்ட்ரோலைட் பேலன்ஸு கிட்னிஸ், லங்ஸ், லிவர், ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் ஆஸ் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். கிட்னி நம்மளோட பிளட்டில் உள்ள தேவையில்லை வேஸ்ட்டுக்களை வெளியே பிரித்து அனுப்புது. லங்ஸு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தேவையில்லாததை காற்றுகளை வெளியே அனுப்புது. அதே மாதிரி லிவரு. அடுத்தது ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல தேவையில்லாதது இருக்கும்போது அது வேர்த்து வியர்வையில் நமக்கு என்ன ஆயிரும்னா ஸ்வெட் ஆகி வெளியே வந்துடும். இப்படி இது எல்லாமே ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதெல்லாம் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக செயல்படுது அப்படின்னா கிட்னி, லங்ஸ், லிவர், ஸ்கின், இது எல்லாமே ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக செயல்படுது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாடத்தில் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் நம்ம இந்த பாடத்தில் கிட்னி எப்படி செயல்படுது, அதில் என்னென்ன பிரிவு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி பிளாடர். கிட்னி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சிவப்பாக இந்த அவரை விதை வடிவத்தில் இருக்குது இல்லையா, அதுதான் கிட்னி. எல்லாருக்குமே 2 கிட்னி இருக்கும். நம்ம பாடத்தில் 2 பார்க்கலாம். த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். இந்த கிட்னி என்ன செய்யணும்னா ஃபில்டர் பண்ணும். எதை பிளட்டில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி வேஸ்டான பொருட்களை யூரினாக வெளியே அனுப்பும். இதுதான் கிட்னியோட வேலை. த கிட்னிஸ் ஆர் எ பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஆர்கன். கிட்னி பேர் அப்படின்னா ஜோடியாக இருக்கும். 2 கிட்னி இருக்கும், ஒரு ஜோடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க் ரெட்டு கலரில் இருக்கும். அதுக்கு அவரை விதை வடிவத்தில் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிளேஸ்டு பிஹைண்ட் த அப்டாமன். அடிவயிற்றுக்கு பின்னாடி அந்த ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம். அதாவது முதுகெலும்பு இருக்கும் இல்லையா, அடிவயிற்றுக்கு நேராக பின்னாடி முதுகெலும்பு தொடரில் அந்த சைடில் இருக்குது, பேக் சைடில் இருக்கும். 2 பக்கமும் இருக்கும் கிட்னி. த ஆவரேஜ் அடல்ட் கிட்னி மெஷர்ஸ் அபவுட், இப்போ சாதாரண நார்மலான ஒரு மனிதரோட கிட்னி எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் லென்த்து. நீளம் 12 சென்டிமீட்டரும், வித்து அகலம் 6 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கும். 3 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது. அதோட தடிமன் 3 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தேன் த லெஃப்ட் கிட்னி. இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும்.
இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை அ ஃபைப்ரஸ் மெம்ப்ரெயின். 2 கிட்னியுமே ஒவ்வொரு கிட்னியுமே ஒரு மெம்பரேனால் கவர் பண்ணியிருக்கோம், ஒரு தோலால் மூடப்பட்டிருக்கோம். அந்த தோலுக்கு பேர் என்னென்னா கேப்சூல். The kidneys are made up of millions of excretory units called nephrons. கிட்னியை சின்னதாக பிரித்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நெஃப்ரான்ஸ் இருக்கும். நிறைய நெஃப்ரான்ஸ் சேர்ந்து தான் கிட்னி ஃபார்ம் ஆகிருக்கு. பெரிய கிளாஸில் வந்து இந்த நெஃப்ரானை பற்றி டீப்பாக படிக்கலாம். இப்போ சின்ன கிளாஸுங்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குங்கிறதோட விட்டுட்டாங்க. which are the structural and functional unit of the kidney. இந்த நெஃப்ரான் தான் அதோட மெயினான ஃபங்க்ஷனல் யூனிட்டே கிட்னியில் என்ன அப்படின்னா நெஃப்ரான் தான். அடுத்ததாக யூரிட்டர்ஸ்னால் என்ன? யூரிட்டர்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் பாருங்கள், யூரிட்டர் இந்த 2 கிட்னிலேருந்து கீழே நோக்கி வரக்கூடிய இந்த வளைந்த பைப்பு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் யூரிட்டர். அதுக்கு கீழே இருக்கிறது யூரினரி பிளாடர். யூரிட்டர்னா பார்க்கலாமா? 2 ureters connect the kidneys with the urinary bladder. 2 யூரிட்டர் அந்த பைப் இருக்குல்ல கிட்னிலேருந்து கனெக்ட் ஆகி யூரினரி பிளாடர் வந்து அடையுது. யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் த யூரினரி பிளாடர் த்ரூ யூரிட்டர்ஸ். கிட்னியிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேஸ்ட்டு பொருட்களும் இந்த யூரிட்டர் வழியாக தான் யூரினரி பிளாடரை வந்து அடையும். அடுத்தது யூரினரி பிளாடர்னால் என்ன? இட் இஸ் எ சாக் லைக் இன் ஷேப். இது ஒரு பை மாதிரியானது. ஆக்ட் அஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். யூரினை வந்து கொஞ்ச நேரம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பை தான் இந்த யூரினரி பிளாடர். யூரின் என்டரிங் த யூரினரி பிளாடர் ஃப்ரம் த யூரிட்டர்ஸ் ஸ்லோலி ஃபில் த ஹாலோ ஸ்பேஸ் இன்சைட் த பிளாடர். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபில் ஆன பிறகு யூரின் இஸ் எக்ஸ்பல்டு ஃப்ரம் த பாடி த்ரூ த யூரித்ரா. அது ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பின பிறகு இந்த யூரித்ரா அப்படிங்கிற வழியில் அது என்ன செய்யுது? யூரினாக வெளியேறுகிறது. அடுத்ததாக இங்கே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. எவ்ரி மினிட்ஸ் ஒவ்வொரு நிமிஷமும் கிட்னிஸ் ரிசீவ் அப்ராக்சிமேட்லி 1.250 லிட்டர் ஆஃப் பிளட்டு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்னிக்கு 1.25 லிட்டர் பிளட்டு வந்துட்டு போகுது. 1.25 லிட்டர் பிளட்டை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்னி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற சிஸ்டம் என்ன அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நரம்பு மண்டலம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் அன் இன்டகிரேஷன் ஆஃப் நர்வ்ஸ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு நியூரான்ஸ். அதாவது நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபுல்லாக அதிகமாக இருக்கக்கூடியது என்னென்னா முக்கியமான செல்ஸ் வந்து நியூரான் தான். அந்த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங். இந்த மனிதர்களோட நர்வஸ் சிஸ்டத்தை 2ஆக பிரிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா சிஎன்எஸ், செகண்ட் ஒன் பிஎன்எஸ். சிஎன்எஸ் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ் அப்படின்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் தான் மனுஷங்களோட நர்வஸ் சிஸ்டத்தின் பகுதிகள். ஃபஸ்ட்டு சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைன், ஸ்பைனல் கார்டு அண்ட் த நர்வ்ஸ். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா மூளை, பிரைன், அடுத்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படின்னா தண்டுவடம். நம்ம முதுகெலும்பு தொடர் சங்கிலி போல் இருக்கும் இல்லையா, இந்த பிரெயினோட தொடர்ச்சியான நரம்புகள் வந்து அதில் தான் போகும் ஸ்பைனல் கார்டு. அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து உள்ள நரம்புகள் நர்வ்ஸும் இதில் சேர்ந்து தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிரெயின். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன? பிரெயின். We use our brain to think, read and write. We use our brain. நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? திங்க் பண்ண முடியும், சிந்திக்க முடியும், ரீட் பண்ண முடியும், எழுத முடியும், வாசிக்க முடியும், எழுத முடியும். The brain is covered by 3 membranes called meninges. நம்ம பிரெயின் வந்து 3 லேயரால் மூடப்பட்டிருக்குது. அந்த லேயருக்கு பேர் மொத்தமாக மெனிஞ்சஸ். தே ஆர் டூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்டு பயா மேட்டர். அடுத்து பாருங்கள், இந்த 3 மெம்ப்ரெயினால் ஆயிருக்கு இல்லையா, டூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்ப்ரெயின் அண்ட் பயா மேட்டர்.
அதாவது டூரா மேட்டருங்கிறது வெளியே சுற்றி இருக்கிற தோல். அடுத்து நடுவில் இருக்கிற மெம்பரேனுக்கு பேர் அரக்னாய்டு மேட்டர். உள்ளே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் பிரெயினை இவ்வளோ அழகாக பாதுகாப்பாக இருக்குது பயா மேட்டர். த பிரெயின் இஸ் கெப்ட் இன் அ போனி கேஸ் கால்டு கிரேனியம் ஆர் ஸ்கல். இந்த பிரெயின் இந்த மூளையானது போனி கேஸ் எலும்பு கூட்டுக்குள்ளே பத்திரமா பாதுகாப்பாக இருக்குது. அந்த எலும்பு கூட்டுக்கு பேர் தான் ஸ்கல் அல்லது கிரேனியம். ஸ்கல் அப்படிங்கிறது மண்டை ஓட்டுக்குள்ளே இந்த மூளையானது பாதுகாப்பாக இருக்குது. இட் இஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸு. இந்த பிரெயினை சுற்றி இருக்கிற இந்த போன்ஸ் 8 போன்ஸ் இருக்கும். இந்த போன்ஸ் எப்போவுமே அசையாமல் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸான போன்ஸு. நம்ம இப்போ வாயெல்லாம் அசைச்சோன்னா கீழ்த்தாடையெல்லாம் அசையும். ஆனால் நம்ம பிரெயினோட போன்ஸ் இம்மூவபிள், அது அசையாத போன்ஸ். The brain is made up of millions of functional units called neurons. பிரெயின் எதால் ஆனது அப்படின்னா நிறையா மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் சேர்ந்தது தான் பிரெயினு. இப்போ ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ். நம்ம பிரெயினை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க, மூளையை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபோர் பிரைன், அதுக்கு இன்னொரு பேர் செரிப்ரம். மிட் பிரைன், அது நடுமூளைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் செரிபெல்லம். ஹைண்ட் பிரைன், பின் மூளைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மெடுலா ஒப்லாங்கேட்டா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர் பிரைன், முன்மூளை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் செரிப்ரம். அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தலாமஸ் அண்டு ஹைப்போதலாமஸ். இந்த ஃபோர் பிரைனில் 3 பகுதி இருக்குது. அதுதான் பெரிய பகுதி, அந்த பெருமூளைன்னு சொல்கிறாங்க, அது முன்மூளைன்னு சொல்லலாம். அதுதான் பெரிய பகுதி. அதில் 3 பகுதி இருக்குது: செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயினோட பெரிய பகுதியே இதுதான். அடுத்தது, இட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹியூமன் மெமரி. நம்ம மனுஷங்க சிந்திக்கிறதுக்கு, நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த செரிப்ரம் தான். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ். இது எதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், மனுஷங்களோட புத்திசாலித்தனத்துக்கு இதுதான் காரணம். இமேஜினேஷன், கற்பனை திறனுக்கு இதுதான் காரணம். ரீசனிங், காரண காரியங்களெல்லாம் கண்டறிகிறதுக்கும் இதுதான் காரணம். இந்த செரிப்ரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க. அடுத்தது மிட் பிரைன் அப்படின்னா நடுமூளைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் செரிபெல்லம். இட் லைஸ் பிகைண்ட் த செரிப்ரம். இது செரிப்ரத்துக்கு பின்னாடி இருக்குது. அடுத்து, இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது எதை கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது. மசில்ஸு, நம்ம பாடி மசில்ஸ் எல்லாத்தையும் அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது இதுதான் மிட் பிரைன். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நம்ம உடம்போட பேலன்ஸு. இப்போது குடிகாரர்கள் பார்த்திங்கன்னா தள்ளாடுவாங்க. அப்போது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸாக நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த போதைப் பொருளானது செரிபெல்லத்தை பாதிச்சிரும். இப்போ செரிபெல்லம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா ஸ்டெடியாக நிற்க முடியும், பேலன்ஸாக நிற்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், ஹைண்ட் பிரைன், பின்மூளை, அதுக்கு பேர் தான் மெடுலா ஒப்லாங்கேட்டா, அது முகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹைண்ட் பிரைன் கம்ப்ரைசஸ் த பான்ஸ் அண்டு மெடுலா ஒப்லாங்கேட்டா. இந்த பின்மூளையில் 2 பகுதி இருக்குது, அது 2 சேர்ற இடம் தான். அதாவது பான்ஸும் மெடுலா ஒப்லாங்கேட்டாவும் சேர்ந்து தான் பின்மூளை உருவாகுது. இட் இஸ் ஆல்சோ கால்டு த பிரெயின் ஸ்டெம். அதை பிரெயினோட ஸ்டெம்மு, மூளை தண்டுன்னு சொல்லலாம். இட் இஸ் கால்டு த விட்டல் நாட். இது ஒரு முக்கிய முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், நம்ம சுவாசிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, ஹார்ட் பீட், நம்ம ஹார்ட் துடிக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மெடுலா ஒப்லாங்கேட்டா தான். இட் கனெக்ட்ஸ் த பிரைன் டு த ஸ்பைனல் கார்டு. இந்த மெடுலா ஒப்லாங்கேட்டா என்ன செய்யுதுன்னா நம்ம பிரைனையும் ஸ்பைனல் கார்டு தண்டுவடத்தையும் கனெக்ட் பண்ணுது. நம்ம மூளையை பின்னாடி முதுகு தண்டுக்குள்ளே இருக்கிற இந்த தண்டுவடத்தோட ஜாயின் பண்ணுற வேலையை யார் செய்கிறா அப்படின்னா இந்த பின்மூளை, மெடுலா ஒப்லாங்கேட்டா. அடுத்தது டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஹியூமன் பிரைன்.
அதாவது ஒரு நார்மலான மனிதனோட ஹியூமன் பிரெயின் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா 1.300 kg, 1 கிலோ 300 கிராம் இருக்கும். ஒரு நார்மல் மனுஷங்களோட பிரெயின் வந்து 1 கிலோ 300 கிராம் இருக்கும். அடுத்தது இதில் இருந்து மூளையோட படம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்ததான் ஸ்பைனல் கார்டு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின். பிரெயினோட தொடர்ச்சியாக முதுகு தண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு அது ஜாயிண்ட் ஆகி தொடர்ந்து முதுகு தண்டுக்குள்ளே அந்த ஸ்பைனல் கார்டு போகும். அந்த எக்ஸ்டென்ஷன் மூளையோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்பைனல் கார்டாக தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. இது முதுகு தண்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பாருங்கள், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் nerves extending from the spinal cord all parts of the body. peripheral nervous system வந்து இது வந்து ஸ்பைனல் கார்டு. இது வந்து எதுலேருந்து வருது பாருங்கள், ஸ்பைனல் கார்டு ஆல் பார்ட் ஆஃப் த பாடி எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு அண்டு உடம்புல எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் இதோட தொடர்பானது. இட் இஸ் மேடப் ஆஃப் 2 parts. இது 2 பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அடுத்ததாக ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன் ஃப்ரம் த ஆர்கன்ஸ் டு த பிரெயின். நம்மளோட உணர்ச்சிகளை பிரெயினுக்கு கொண்டு வர்றது இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது அண்டு டேக் மெசேஜஸ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஆர்கன்ஸ் ஃபார் மூமெண்ட். இப்போ பிரெயின் சொல்கிற கட்டளைகளை நம்ம ஆர்கன்ஸ்க்கு உறுப்புகளுக்கு கொண்டு போகிறது, அதன்படி தான் இயங்க வைக்கும் நம்மளை. அதுதான் அந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட பணியானது. அடுத்தது ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன் ஆஃப் த பாடி. ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல், அது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன் ஆஃப் த பாடி. நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். அடுத்ததாக அங்கே வந்து டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். த பிரெயின் நீட்ஸ் எ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனிங். நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தொடர்ச்சியாக அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும். அடுத்தது பாருங்கள், பிரெயின் லாஸஸ் த எபிலிட்டி டு ஃபங்க்ஷன். இந்த பிரெயின் வந்து லாஸு எப்போ இது ஃபங்க்ஷன் ஆகிற திறமையை இழக்கும் அப்படின்னா when it does not get oxygen for more than 4 minutes. ஒரு 4 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்கல அப்படின்னாலே பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிற திறமையே இழந்து போயிடும், பிரெயின் ஃபங்க்ஷனே நின்று போயிடும். பிரெயின் ஃபங்க்ஷன் செய்யலைன்னா நம்ம பாடியே கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகிரும். எனஃப் ஸ்லீப் அண்டு ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல தேவையான அளவு தூக்கமும் ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு நல்ல சாப்பாடு அதான் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் யுவர் பிரெயின். நம்ம பிரெயின் நல்லா இருக்கணும்னா நம்ம தேவையான அளவு நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும். இதுதான் நம்ம பிரெயின் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லவ்லி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.